வணக்கம். இமாலயாவில் அப்படியே ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு டீ சாப்பிட்லான்னு வந்திருக்கேன். வியூ நல்லா இருக்குது பாருங்கள். சின்னதாக ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே மக்கள் கொடுக்குற டீ நல்லா சூடாக தான் இருக்குது. என்ன சார் சூடுன்றது எல்லாருக்குமே தெரியும், இதெல்லாம் நல்ல சூடுன்றீங்களா? இங்கே இந்த குளிரில் நெருப்பே தொடலாம் போல் இருக்குது. ஸோ அதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இந்த டீ நம்ம வீட்டாண்ட போடுற அந்த சூடெல்லாம் இங்கே கொடுத்தீங்கன்னா ஐஸ் வாட்டர் குடிக்கிறா போல் இருக்கும். அருமையாக போட்டிருக்காங்க டீ, சூப்பராக இருக்குது, உண்மையாகவே நல்லா இருக்குது. ஏதோ வீடியோக்காக சொல்ல வியூ காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு. ஏன் அடிக்கடி இதெல்லாம் காட்டுறோம், நல்லா இருக்குது காட்டுறோம் பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள். பாருங்கள் அந்த இடத்துல நடக்கலாம் போல. கையில் டீ வேறு வச்சுருக்கேன், லக்கேஜ் வச்சுருக்கிறேன்னா அதனால் அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறேன். சுற்றி எங்கே பார்த்தாலும் அழகு அதிகமாக இருக்குது. அங்கே ஒரு டனல் இருக்குது, இப்போ அந்த டனல் உள்ள தான் நான் டீ சாப்பிட்டு போனோம். அந்த டனல் உள்ளே போகிறது வந்து ஒரு ஃபன் மாதிரி இருக்குது, அது ஜாலியாக இருக்குது. பொதுவாக எனக்கு இந்த ரொம்ப அடைப்பான இடத்துக்கு போனால் ஒரு பதட்டம் வரும். பட் இந்த டனலில் அதெல்லாம் இல்லை, நல்லா ஸ்பேசியஸாக, நல்லா தாராளமாக லைட்லாம் போட்டு அருமையாக இருக்குது. வாழ்க்கையில் இமாலயான்றது எல்லோரும் வரணும். அது முடிஞ்சால் ஒரு சேஃபான ஒரு பைக் எடுத்துகிட்டு வர்றதுன்றது ஒரு கிஃப்ட்டு. அதெல்லாம் அது நம்ம என்ன தான் இன்னொருத்தவங்க வண்டியில் போனாலும் நமக்குன்னு ஒரு வண்டி நம்ம நிறுத்திட்டு அப்படி டீ சாப்பிட்டு எந்த டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக இந்த நேச்சராக நம்ம மெர்ஜாகிற அந்த நொடி தானே மேஜிக். சிலருக்கு மனுஷன் நேச்சராக அன்நேச்சரான்னு கேட்டால் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. அப்போனா நம்மனா ரோபோ நம்ம. ஸோ இயற்கைன்னு எல்லோரும் நம்ம பொதுவாக மரம் செடி மட்டுமே நினச்சிட்டு இருக்கோம். மனுஷனும் இயற்கை தான். ஸோ நான் என்னுடைய அந்த ஃப்ரீடத்தை யாரும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, அதனால் ரொம்ப பிளான் பண்ணி நான் ரெஸ்ட் ரூம் கூட போய் பஸ்ஸில் டிரைவர்கிட்ட என்னால் கெஞ்ச முடியாது. ஸோ அதுக்காகவே நான் பைக் எடுத்தேன். பரவாயில்ல, நம்ம சென்னையில் கொஞ்ச நாளாக நான் பைக்கில் கொஞ்சம் டச் எடுத்துட்டேன். ஏன்னா நான் நடுவில் கார் ஓட்டுனதுனால பைக்குக்கும் எனக்குமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் விட்டு போயிடுச்சு. இப்போது பைக்குன்றது ரொம்ப ஒரு சாதாரணமாக இமாச்சல்லே ஓட்டியாச்சு, இதுக்கப்புறம் நடா அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. அதே நேரத்தில் இங்கே ரோட் ஃபெசிலிட்டிலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ஹில் ஸ்டேஷனில் போகிற ஃபீல் இல்லை, ஒரு நார்மல் ஈக்குவல் லேண்ட்ஸ்கேப்பில் போகிற ஃபீல் தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ அங்கே என் பேக் இருக்குது, அதனால் ரொம்ப பேசின்னு பேக்கை தள்ளி வந்துடக்கூடாதுன்னு போகிறேன். எனிவே ஓரளவுக்கு உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்போன்னு நினைக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் நண்பர்களே, வணக்கம். ஸ்டாப் பண்ணிக்கலாம்.